ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சு சீதாவை விட்டு வீட்டுல சண்டை, நீங்க வந்து பேசுங்க அண்ணின்னு போன் பண்ண வச்சு என்னை இங்க வர வச்சிருக்காங்க. ஏன் சீதா இப்படி நடிச்ச? உங்களால நான் இவர்கிட்ட எவ்வளவு அவமானப்படுறேன் பாத்தியா? சாரி அண்ணி, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதால கல்யாணம் ஆன நாங்க 5 சகோதரிகளும் எந்த சந்தோஷம் இல்லாம இருக்கோம். எங்க அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனாலதான் உங்க 2 பேரையும் எப்படியா சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்றோம். டேய், நீங்க வருவீங்க, 2 பேரும் மனம் விட்டு உங்களுக்குள்ள பேசி சமாதானம் ஆகி ஒன்று சேருவீங்கன்னு தான் வீட்டில் இருக்க எல்லாரையும் வண்டலூர் ஜூக்கு அனுப்புனேன். நீங்கள் என்னடா அண்ணா ஒருத்தர் பார்த்ததுமே இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. அப்படி என்ன பெரிய தப்பு நடந்து போச்சு உன் வாழ்க்கையில்? ஏண்டா கௌதம், மோகினி ஒரு நல்லது செய்யறதுக்கு தானே பேயா நடிச்சிச்சு. உனக்கு வேற என்ன துரோகம் பண்ண மோகினி சொல்லு? என்ன முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? உண்மையா உயிருக்கு உயிரா எவ்வளவு காதலிச்ச. அதுக்கு இவ தந்த பரிசு என்னன்னு தெரியுமா? நடிப்பு, டார்ச்சர். என்ன ஒரு கணவன் மாதிரி இவ மதிக்கலையே, பொம்மை மாதிரி ஆட்டி வச்சாடா. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிச்சாதான்டா உனக்கு தெரியும். எத்தனை நாள் நான் தூங்காம இருந்திருக்கேன்னு தெரியுமா? இவ முகத்துல முடிச்சாலே நான் பட்ட கஷ்டம் தானே எனக்கு ஞாபகம் வருது. அப்புறம் எப்படி இவ முகத்துல நான் முடிக்க முடியும்? கீதாவை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என் முகத்தை பார்க்க எப்படி பிடிக்கும்? கீதா முகத்தை தான் பார்க்க பிடிக்கும், அவளோட தான் சுத்த பிடிக்கும். நீ அதை பத்தி எல்லாம் பேசாத. எப்ப பார்த்தாலும் அந்த கிஷோர் பையன் கூட நீ இந்த பைக்ல சுத்திக்கிட்டு இருக்க. அதுவும் தோள்ல கைய பிடிச்சிக்கிட்டு போற. ஏன் தோள்ல கை வைக்கலன்னா விழுந்துருவியா? எப்ப பார்த்தாலும் எப்படிதான் உங்களுக்கு பேச தெரியுமா? கிஷோரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவனை பத்தி எனக்கு என்ன தெரியணும்? அன்னைக்கு உன் ஆபீஸ்க்கு முன்னாடி பேசினப்போ அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். நீயும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த. மறுத்து ஒரு வார்த்தை பேசுனியா? நீங்க அசிங்கமா பேசுனதுனால தான் அவன் கோவமா பேசினான். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்ல. அதனால தான் நானும் அப்படியே பேசாம இருந்தேன். அதே மாதிரி தான் நானும். நீ என்ன கோவப்படுத்துற மாதிரி பேசினதால கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நானும் சொன்னேன். அது கோவத்தால வந்த வார்த்தை தான். ஆனா இன்னொருத்த உன் புருஷன் முன்னாடியே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான், நீயும் பேசாம இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? எனக்கு புருஷன்னா அது கௌதம் தான், அவர் தான் என் தெய்வம்னு சொல்லிருக்கணும். அப்போ புருஷனை தெய்வமா நினைச்சு நான் வாயே திறக்க கூடாது, எனக்குன்னு எந்த ஆசாபாசமும் இருக்க கூடாது, அப்படித்தானே உங்க எண்ணம்? நான் சுய கௌரவம் உள்ள ஒரு சாதாரண மனுஷி. உங்க மேல கோவம் இருந்ததுனால நான் எதுவுமே மறுத்து பேசல. இதுதான் உண்மை. உண்மைய பத்தி நீ பேசாத. எப்பவுமே நீ வெளிய ஒண்ணு சொல்லுவ, உள்ள வேற ஒரு பிளான்ல இருப்ப. உன் விருப்பப்படியே நீ வாழ்ந்துக்கோ. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நானே என்ன விட்டுருங்கன்னு தானே சொல்றேன். ஆனா யதார்த்தமா பாக்குறப்ப கூட நீங்க தான் வழிய வந்து என்கிட்ட சண்டை போடுறீங்க, என்ன கேவலமா பேசுறீங்க. நான் தான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஹலோ ஹலோ, இப்ப நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, எதுக்கு மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்கிறீங்க? வேணா ராமு, நீ ஏன் சிரமப்படுற? அவர் தான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிட்டாரே. ஆமா, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெத்துக்கிறோம். குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு மோகினின்னு பேர் வைக்க போறேன். போதுமா? ஏன் பேரை எதுக்கு வைக்கிறீங்க? உன் பேர் மட்டும்தான் மோகினியா? எனக்கு ஜெகன் மோகினி படம் பிடிக்கும். அதுல ஒரு பேய் வரும். அந்த ஜெகன் மோகினி பேய் தான் என் வாழ்க்கைய. டேய் ராமு, ஏன்டா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? இல்லடா, இன்னொரு தடவை என்ன இவ முகத்துல முடிக்க வச்சிராத. ஹலோ, நான் ஒண்ணு உங்க முகத்தை பாக்குறதுக்காக இங்க வரல. ராமு சீதா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படின்னா என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் இவ்ளோ சொல்றீங்கல? நீங்க உங்க முகத்தை திருப்பிட்டு போக வேண்டியதானே? ஏய், நீ போடி. ஹலோ, நீங்க தானே என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் போக வேண்டியதானே? ஏன் என்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ராமு சார், நீங்க என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீங்க பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. போன் சொல்றல. நீங்க போக அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ அண்ணி, டேய் கௌதம், விடு சீதா.
மோகினி அண்ணி. ச்சே, கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசியிருந்தா சேர்ந்துருப்பாங்க. இப்போ கோவத்துல பேசி இப்படி கோவத்திலேயே முறுக்கிக்கிட்டு போறாங்க. ஏன் ராமு சார், அவங்கள அப்படியே விட்டுருந்தா கூட சேர்ந்துருப்பாங்க போல இருக்கு. 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சந்திக்க வச்சு அவங்கள எதிரும் புதிருமா ஆக்கி வச்சிட்டீங்க. போங்க ராமு சார். சீதா, கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவே பண்ணிட்டாங்க போல இருக்க. அப்ப பிரச்சனை இவங்க இல்ல, கௌதமோட அம்மா தான் பிரச்சனை. அவங்கள சந்திச்சு பேசினா இதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும். அப்புறம் எப்படியும் இவங்களை சேர்த்து வச்சிடலாம். இங்கதான்ப்பா நிறுத்து. டேய் ராமு, ஏர்போர்ட்ல இறங்கிட்டு போன் மேல போன் பண்ற, எடுக்க மாட்டேங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் உன் மனசுல? என்னை பத்தி உனக்கு தெரியாது. போன் வந்தா பிச்சிரும் பிச்சு ராஸ்கால். வர வர முதலாளிங்கிற ஒரு மரியாதை இல்லாம போச்சு எனக்கு. என்ன ஏன் சார் திட்டுறீங்க? உன்னை திட்டலப்பா, எங்க வீட்டுல இருக்கிற டிரைவர் ராமு திட்டின. என் பேரும் ராமு தான் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவன் வரல, நீயாவது வந்தைய. சரிங்க சார், வரேன் சார். சரி, போயிட்டு வா. டேய் ராமு, நாலு நாள் முதலாளி இல்லையே, வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்து காலிங் பெல் சத்தம் கேட்டதே வந்து கதவு திறக்க வேண்டாமா? முதலாளி, கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. அப்படியா? டேய் ராமு, எங்கடா இருக்க? நான் கிச்சன்ல இருக்கேன் முதலாளி. கிச்சன்ல இருக்கியா? அங்க என்னடா பண்ற நீ? ஏண்டா, நான் ஏர்போர்ட்ல இறங்கி கால் டாக்ஸி பிடிச்சி வர்றேன். நீ இங்கே கூலா சமையல் பண்ணிட்டு இருக்கிறியா? உன்னை யாரா இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? ஆமாம், உன் முதலாளி ஆண்டி எங்கடா? முதலாளி ஆண்டிக்கு கடுமையான ஜுரம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வயசுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றது இல்லையா? முட்டா பையல. முதலாளி நில்லுங்க. முதலாளி முதலாளி என்ன பாசம் முதலாளி ஆண்டி மேல, எப்படி ஓடுறீங்க? உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஃபோன் பண்ணி சொல்லலை. ஐயோ, என்னால் முடியலையே. முதலாளி முதலாளி, ஆண்டி கீழே உள்ள ரூம்ல இருக்காங்க. அங்க எங்க போறீங்க? யாரா இவன் அவசரம் தெரியாம ஏர்போர்ட்ல இறங்கி அப்படியே வந்துட்டேன். பாத்ரூம் போயிட்டு இருக்கேன்டா நான். இவன் வேற. ஐயோ, வயசு வயசு டார்லிங். ஆண்டி காய்ச்சல் இன்னும் குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. அதெல்லாம் இல்லை முருகா. பார்த்து எழுந்திரிங்க ஆண்டி. எப்போ முருகா வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன் முருகா. மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல முருகா. நீங்கள் கவலைப்படாதீங்க முருகா. ராமுவை டிஃபன் செய்ய சொல்லியிருக்கேன். ஹோட்டல்லே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும் முருகா. போய் சாப்பிடுங்க முருகா. ராமு, எடுத்து வை முருகா. போங்க. முதலாளி சூப்பரா பண்ணியிருக்கிறேன். வாங்க. சரி வாங்க. நீ சாப்பிட்டியாம்மா? கஞ்சி குடிச்சேன் முருகா. நீங்கள் போய் சாப்பிடுங்க, அதை வரேன். போதும் போதும். சாம்பார் சூப்பரா இருக்கும் முதலாளி. நல்லா சாப்பிடுங்க. ருசி சும்மா பிச்சுக்கும். முதல்ல சட்னி கொடு. இந்த வைக்கிறேன். கரண்டி எடுக்காம வந்துட்ட முதலாளி. சாப்பிடுங்க. போதும். இட்லி சாப்பிட்றியா? சாப்பிடுங்க முதலாளி, சூப்பரா இருக்கும். என்ன முருகா அப்படி பார்க்குறீங்க? என்னை விட ராமு டிஃபன் நல்லா செஞ்சுருக்கானா? என்ன முதலாளி, ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு நான் நல்லா சமைச்சிருக்கேனா முதலாளி? டேய், இது ஆனந்த கண்ணீர் இல்லடா. என்னடா சாம்பார் இது? உப்பு இல்லை, புளிப்பு இல்லை, வெறும் காரத்தை மட்டும் போட்டு வச்சிருக்க. தலை கேறுதுடா. ஆந்திராவில் தான் காரத்தை போட்டு கொள்றானுன்னு ஆசையா இப்போ வந்து சாப்பிட உட்காந்த. இட்லி சாம்பார் சரியில்லையா முதலாளி? அப்படியே வச்சிருங்க, பூரி சாப்பிடுங்க. ஐயோ ஐயா, பூரி எவ்வளோ அருமையா இருக்கும் தெரியுமா? சாப்பிடுங்க முதலாளி, ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. ஏய்,
என்னடா பூரி இது? அப்பளம் மாதிரி நொறுங்கி அப்படி கையில் குத்துது. நீ ஒன்று பண்ணு, உள்ளே போய் சுற்றி எடுத்துகிட்டு வந்து நொறுக்கி கூடு. கவுற மாதிரி அப்படியே வாயில் போட்டு தண்ணியை குடிச்சுக்கிறேன். ஐயோ பூரி எடுத்துட்டு. அப்போ பூரியும் சரியில்லையா? அப்போ நீங்கள் பொங்கல் சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாண்டா முருகா. அவன் பொங்கல் நல்லா செய்வான் முருகா, சாப்பிடுங்க. எடுத்து வைடா. முதலாளி, பொங்கலை கண்டுபிடிச்சதே நான் தான். சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க. சரி எடுத்து வை. பசி அதிகமாக இருக்குன்னு சாப்பிட உட்காந்த. கொஞ்சமாக வைடா. சாப்பிடுங்க. சட்னி கொடு. செம்ம டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கும், சாப்பிடுங்க. பொங்கல் எப்படி இருக்கு முதலாளி? ஓ சாம்பாரா? ஓ சட்னியா? இந்தாங்க சட்னி. சாப்பிடுங்க. என்ன? ஓ தண்ணியா? அத வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே. பாருங்க ஆண்டி, என்ன சொல்றீங்கன்னே புரியல. எதுவும் ஊத்த மாட்டேங்குது. ஐயோ அர்ஜென்ட்டுக்கு தண்ணி ஊத்துதா? இந்தாங்க. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? டேய், இது பொங்கலா போஸ்ட் ஓட்டுற பசியாடா? பொங்கல் சரியில்லைன்னா வேற போதண்டா உன் ஆராய்ச்சி. ஏடா சமையல் பண்ண சொன்னா எல்லாத்தையும் சாக அடிக்க பாக்குறாண்டி. டேய் இனிமே நீ சமைக்கவே வேண்டாம்டா. பசி பயத்தை கில்லுதே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையா? இதுக்குதான் ஒரு வேலைக்காரியை சேருங்கன்னு சொன்னேன். முதலாளி ஆண்டியை எல்லா வேலையும் செய்ய விடாதீங்க. அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைங்கன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இப்பெல்லாம் மிடில் கிளாஸ்ல கூட வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க. நம்ம தெருவில் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்து கேட்குறாங்க, இவ்வளவு வசதியா இருக்கீங்களே, ஒரு வேலைக்காரி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க முதலாளி. இப்ப இது ஒரு பிரஸ்டீஜ் ஆகி போச்சு. ஏன்டா பசி நேரத்தில் பேசிக்கொள்ற? இப்ப என்னதான்டா சொல்ல வர்ற? பசியில சொன்னாதான் உங்களுக்கு புரியும் முதலாளி. லண்டன்ல இருந்து மகனும் மருமகளும் வர்றாங்கன்னு சொன்னீங்க, அவங்க தான் வரலையே. முதலாளி ஆண்டியை எல்லா வேலையும் செஞ்சா எப்படி? ஒரு வேலைக்காரி ஒருத்தி வைங்க. எத்தனை நாளைக்கு தான் முதலாளி ஆண்டி சமைச்சு நம்ம சாப்பிடுறது? ராமுருகா, எனக்கே உடம்பு சரியில்லடா, என்னை வம்புக்கு இழுக்காதடா. நான் தான் வேலைக்காரி வைக்க வேண்டான்னு முதலாளிகிட்ட சொல்லியிருக்கேன். அவரை திட்டாதடா முருகா. ஏன் அப்படி சொன்னீங்க? அவருக்கு ஜாதகத்தில் 2 பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காங்கல்ல. வயசானா கூட 2 பொண்டாட்டி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்காண்டா முருகா. அதான் சைலஜா விஷயத்துல நம்ம முதலாளி தங்கம். அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாருன்னு தெரிஞ்சிடுச்சே முதலாளி ஆண்டி. ஏய், உன் சாப்பாட்டுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆளை சமைக்கிறதுக்கு வேலைக்கு வச்சுதான்டா ஆகணும். ஆளை விட்றா சாமி, சீக்கிரமாக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்துருவோம். நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் ரெடி ஆகிட்டு வந்தேன். சாப்பிட்டு போகலாம்ல முதலாளி? நீ ஏன் சாப்பிடு, நீ செஞ்சதை. ராமமுருகா, நீ நல்லா சமைப்பேன்னு தானடா உன்னை டிஃபன் செய்ய சொன்னேன். இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? ஏன் எல்லாத்தையும் இப்படி செஞ்சு வச்சிருக்க? நல்லா தான் சமைச்சிருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வேற ஹாட் பாக்ஸில் வச்சிருக்கேன். அதை நம்ம சாப்பிட்லாம். முதலாளிக்கு வேணும்னு தான் தனியாக செஞ்சு வச்சேன். அட பாவி, ஏன்டா இப்படி பண்ணின? வேலைக்கு ஆள் வைங்கன்னா கேட்பாரா? இனி உடனே செய்வார் பாருங்க. முருகா, அட பாவி, இவங்களுக்கு மட்டும் நல்ல சாப்பாடு, அப்ப எனக்கு? எதை பற்றியும் கவலைப்படாம எப்பவும் நல்லா சாப்பிட்றதுலையும் பொழுத போக்குறதுலையும் குறியா இருக்கா. ஏன் இப்படி இங்கே டேர் அடிச்சுட்டு உக்காந்துருக்கேன்னு கேட்டா, சந்துரு வருவான் அழைச்சிட்டு போவான்னு சொல்றாங்க. அவன் ஆள் வர்ற மாதிரியே தெரியல. ராமு தம்பி இவ்வளோ எதுவும் அதட்டியும் கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ராமு சார், மிளகா இல்லாம பாப்பாக்கு போண்டா பிச்சு கொடுங்க. கொடுக்குறேன். இந்தா. வேண்டாம், சித்தி தான் ஊட்டணும். சித்தி கொடுத்தாதான் சாப்பிடுவேன். சின்ன குழந்தைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா பாருங்க. இவ இங்கேயே டேரா போடணும்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு.
லைஃபை பத்தி ஒரு கவலையே இல்லாம இருக்கா. இவளை என்ன பண்றதுனே புரியல ராமு சார். சந்துரு வீடை போய் பார்த்தா அவன் வீடு எப்பயுமே பூட்டியே இருக்குது. பக்கத்தில் யாருமே சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. சந்துரு வேற எங்கேயோ தங்கிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்குது சீதா. வீட்டில் ஏதோ அடித்தடி நடந்து வீட்டை விட்டு போனது மாதிரி எல்லாரும் பயந்துக்கிட்டு பேசுகிறாங்க. என்ன ராமு சார் இப்படி சொல்றீங்க? ஹலோ. காலையில இருந்து உனக்கு 30 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். எடுத்துட்டு ஏன் கட் பண்ற? ஏன் விஜய் ஃபோன் பேச மாட்டேங்கிற? எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? முதல்ல அதை சொல்லு. இதெல்லாம் உங்ககிட்ட ஃபோன்ல சொல்ல முடியாது. நீ நேர்ல வா, உங்ககிட்ட அப்பதான் பேச முடியும். எப்படி கிளம்பி வர்றது? நீ தான் ஆந்திரால இருக்கன்னு போய் சொல்லிருக்கியே. ஐயோ, ஏதாவது சொல்லிட்டு கிளம்பி வா விஜி. சரி, எங்க வரணும்? அதான் உன் வீட்டு பக்கத்துல இருக்குல்ல பொன்னியம்மன் கோயில், அங்க வந்துரு, நம்ம 2 பேரும் பேசுவோம். பொன்னியம்மன் கோயில் தானே? சரி வரேன், நீ போனை வை. சரி. அம்மா, ஒரு 30 ரூபாய் இருந்தா கூட. எதுக்குடி? வயிறு கடமுடாங்குது, ஒரு லெமன் சோடா சாப்பிட்டு வரேன். ஏய், போண்டவை வெளுத்து வாங்கினா இப்படிதான் கடமுடான்னு பண்ணும். வேற என்ன பண்ணும்? உன்கிட்ட பணம்லாம் கேட்க கூடாது, நானே எடுத்துக்கிறேன். ஏய், அது 100 ரூபாடி. 30 ரூபாய் நோட்டை அச்சடிச்சிட்டு வந்தா உள்ள வைமா, நான் கரெக்டா எடுத்துட்டு போறேன். ரொம்ப திமிர் பிடிச்சவ. கடைக்குட்டியா வந்து பிறந்துட்டு நம்ம உயிரை வாங்குறா. இவளை யார் தான் கேட்கறது? ஜானகி, என்ன கீதா விஷயத்தை அப்படியே கடப்புல போட்ட போல இருக்கு? உன் அத்தை கிட்ட பேசு. அதான் அவங்களாவே கீதாவை மருமகளை ஏத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்னம்மா? இனிமேதான் வேலை இருக்கு ஜானகி. கௌதம் மாப்பிள்ளை கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டாமா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சூட்டோட சூடா பேசி சம்மதம் வாங்கிடணும். ஆர்ன கஞ்சி பழைய கஞ்சி ஆயிடும். கௌதம் மாப்பிள்ளை திடீர்னு கீதாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? நீ ஏன் இப்படி திடீர்னு பயத்தை கிளப்புற? பயத்தை ஏற்படுத்தல ஜானகி, எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலான்னு சொல்றேன். திடீர்னு அந்த மோகினி மனசு மாறி வீட்டு வாசல வந்து நின்றா என்ன பண்ணுவ? சரிம்மா, டீ ரெடி ஆயிடுச்சு, நான் போய் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். உங்களுக்கு தான் அத்தை டீ எடுத்துட்டு வரேன். ஓ, தேங்க்ஸ் ஜானகி. நானே கேட்கணும்னு நினைச்சேன். அத்தை. என்ன ஜானகி? கீதா விஷயமா கௌதம் கிட்ட போய் பேசிட்டீங்களா? இன்னும் இல்ல ஜானகி. கௌதம் மாடியில தான் இருக்கான். இன்னைக்கு ரெஸ்டின் வேற சொன்னான். ஆமா ஜானகி, இப்பவே நான் கீதாவை பத்தி அவங்ககிட்ட பேசிடுறேன். அவன் வேற எப்பவும் மூட் அவுட்லயே இருக்கான். விசா கல்யாணத்துக்குள்ள அவன் மனசை சரி பண்ணணும். அப்பதான் கல்யாணத்தன்னைக்கு கலகலப்பா இருப்பான். அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இரு. இதுக்கு ஏதோ நான் தடையா இருக்கிற மாதிரி ஓவரா நடிச்சிட்டு இருக்க. எனக்கு புருஷன்னா அது கௌதம் தான். அவர்தான் என் தெய்வம்னு சொல்லிருக்கணும். ஓ, அப்போ புருஷனை தெய்வமா நினைச்சு நான் வாயே திறக்க கூடாது, எனக்குன்னு எந்த ஆசாபாசமும் இருக்க கூடாது, அப்படித்தானே உங்க எண்ணம்? கௌதம், என்னடா ரூம்லயே அடைஞ்சு கிடக்குற? ஹால்ல வந்து ரிலாக்ஸா உட்கார்லல்ல? உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். பரவாயில்லம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. பொண்டாட்டி சரியில்லாம போயிட்டா வாழ்க்கையே சரியில்லாம போயிடுச்சுன்னு நினைக்காத.
எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குடா. எல்லா இரவுக்கும் ஒரு விடியல் இருக்கு. யார் யாரோட சேர்ந்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்கிறது எழுதி வைக்கப்பட்ட விதிடா. ஆத்திரப்படாம வருத்தப்படாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை நம்ம கண்ணுக்கு தெரியும்டா. இது பாரு, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, மோகினி திரும்ப கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணம் உனக்கு எதுவும் இருக்கா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இனி அவ என் வாழ்க்கையில வேண்டாங்கிறதுல நான் தீர்மானமா இருக்கேன். அப்ப நான் சொல்றத கேளு. அவளை விலக்கிட்டு உடனே நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிற வழியை பாரு. எனக்கு எதுக்குமா இப்ப இன்னொரு கல்யாணம்? டேய், உனக்கு என்னடா குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, சொத்து இல்லையா? என்னடா இல்ல? உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு கியூல வந்து நிப்பாங்கடா. மோகினி தான் அவளோட சுத்துறவனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே. அவளே தான் கட்டினவனை விட்டுட்டு இன்னொருத்தனை ஜம்முன்னு கல்யாணம் பண்ண போறப்ப நீ ஆம்பள, நீ ஏன்டா தனிமரமா நிக்கணும்? நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்டா. என்னடா யோசிக்கிற? நான் சொல்றத கேப்பியே மாட்டியா?